ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இந்து தர்ம சேவா அறக்கட்டளை நடத்தும் சுதேசி திருவிழா நாள் 26, 27, 28. இடம் காமராஜர் கல்லூரி, தூத்துக்குடி. முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னையில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுகவினர் அஞ்சலி செலுத்தினர். ஒரு முதலமைச்சராக இல்லாத காலகட்டத்தில் அதிகமான அளவுக்கு தான் சம்பாதித்த பணத்தை ஏழை மக்களுக்காகவே செலவழித்து அதன் மூலம் ஆனந்தமடைந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். எனவேதான் ஆட்சியில் இல்லாத போதும் சரி, அதே போன்று ஆட்சிக்கு வந்த போதும் சரி, முழுமையான அளவிற்கு எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் தாராளமாக உதவி செய்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதுதான் இன்றைக்கும் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட சொன்னார்கள், இந்த படம் அதிமுக 100 நாள் ஓடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் அவர்கள் 100 நாள் அல்ல, 100 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைக்கும் வளரும் ஓங்கும் என்று புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் அன்றைக்கு சொன்னது இன்றைக்கு அரை நூற்றாண்டு கடந்து இன்றைக்கு பவள விழா நோக்கி செல்லுகின்றது, 100ஆண்டு விழா நோக்கி செல்லுகின்றது. 100ஆண்டு விழாவிலும் புரட்சி தலைவர் புகழ் பாடுகின்ற ஒரு தொண்டனாக கண்டிப்பாக நிச்சயமாக உங்கள் முன்னால் நிற்பேன். நீங்கள் 100ஆண்டு விழா கண்டிப்பாக எல்லாமே வயதானாலும் உண்மையிலேயே பேட்டியெல்லாம் எங்கிட்ட கேட்பீங்க. ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இருவரையும் கூட்டணியில் சேர்த்துக் கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்து விட்டாரா? அதெல்லாம் மேல்மட்ட விஷயம்னா என்ன? ஓபிஎஸ் டிடிவி அவங்க ஒரு ஒரு என்னென்னா ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. ஸோ அந்த நிலைப்பாடை பொறுத்தவரை அது ஏற்றுக்கொள்வதா இல்லையான்றது போலீஸார் தான் முடிவு செய்வார். ஏன்னா இந்த விஷயத்தில் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் இப்போதைக்கு எதுவும் கருத்து சொல்ல முடியாது. லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. முன்னாடி எல்லாம் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் பற்றி கேள்வி கேட்டா ஒரு திடமான பதில் வரும் உங்ககிட்ட இருந்து. ஆனால் இப்போ அந்த மாதிரி வரமாட்டேது, என்ன காரணம்? எப்போதுமே ஒரு கடுமையாக விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு ஒரு கடுமையான அளவுக்கு நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன். அது எங்கிட்ட வாங்கி கட்டிக்காதவங்க யாரும் இல்லைன்னு சொல்லலாம். ஒரு பெரிய லிஸ்ட்டே போட முடியும். எவ்வளோ அந்த லிஸ்ட்டுன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ எடுத்தோன்னா யூடியூப்பில் போடுங்க, யார் என்னெல்லாம் எங்கள் கட்சியை தொட்டவங்க, எங்கள் புரட்சி தலைவர் தொட்டவங்க, எங்களுடைய புரட்சியில் அம்மாவை சீண்டி பார்த்தவங்க, அவங்கெல்லாம் எப்படியெல்லாம் விமர்சனத்துக்கு ஆளானாங்க அப்படின்றத யூடியூப்பில் எடுத்து போடுங்க நீங்கள். ஆனால் ஒரு விமர்சனங்களுக்கு கடுமையாக இருக்கும்போது கண்டிப்பாக நான் விமர்சனம் பண்ணுவேன். விமர்சனம் ஒரு கடுமையாக இல்லாத பட்சத்தில் நான் எதுக்கு போய் என்ன சொல்லுவாங்க, வெளியில் போகிற ஓனான்னு எடுத்து மேலே போட்டுருவேன் கதையா, அந்த வேலை எனக்கு இல்லை எனக்கு. ஆனால் நேற்று ஓபிஎஸ் ஒரு மீட்டிங் நடத்துறாரு. ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமியுடன் இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லைன்னு நேற்று டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அவருடைய கருத்து எப்படி பார்க்குறீங்க? அவருடைய கருத்து அவர் சொல்லிட்டார். அவர் இப்போ எங்கள் கருத்தை பார்த்தீங்கன்னா பொதுச் செயலர் பொறுத்தவரை உரிய நேரம் சொல்லுவார். எலெக்ஷன் டைம் இருக்குல்ல பிரகாஷ், அதனால லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. அதிமுக பிச்சு போட்டுட்டு இருக்காரு யாரு? அவரு பேசுவார். அதாவது இது பூமாலை கிடையாது, இது கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம். ஆனால் உதிர்ந்த செங்கற்கள் அதெல்லாம் நான் பெருசாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது. உதிர்ந்த செங்கற்கள் வேற, கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம். கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய வலிமையான ஒரு கோட்டை. இந்த கோட்டை எந்த கொம்பனாலும் சரி ஒரு துரும்பை கூட அசைத்து கூட பார்க்க முடியாத ஒரு இரும்பு கோட்டையாக தான் நிச்சயமாக இருக்காது.